வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஃப்ரீ டெஸ்ட்டோட சொல்யூஷன் 2 தான் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன், ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி தான் இந்த சொல்யூஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் √2 √63 cube root of 4 4th root of 5 ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய எண்ணை காண்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம 9th புக்கில் வரக்கூடிய ஒரு சம் தான். இதில் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் √2 6th root of 3 cube root of 4 4th root of 5 √2 √3 √4 √5 இதுல எது பெரிய நம்பர்னு கேட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். √5 எப்படின்னா ஸ்கொயர் ரூட்னா ரூட் வந்து சேமா இருந்துச்சுன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அது லார்ஜஸ்டா இருந்தா லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டா எது சின்னதா இருக்கோ ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும். இப்போ இதுதான் வந்து ட்ரிக். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தான் சம் சால்வ் பண்ணுவோம். ஆனா நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட்னு இருக்கு, 6th ரூட்னு இருக்கு, கியூப் ரூட், 4th ரூட்னு இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா 2 power 1/2 3 power 1/6 4 power 1/3 5 power 1/4. ஸ்கொயர் ரூட்னா உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதலாம் 2 power 1/2ன்னு எழுதலாம். அதே மாதிரி தான் 6 power 6th ரூட் எப்படி எழுதலாம் 1/6ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்போ இந்த கொஸ்டின்கான ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கான்செப்ட். சரிங்களா? ஃப்ராக்ஷனா ரூட்டை வந்து ஃப்ராக்ஷனா எழுதுங்க, எல்சிஎம் எடுங்க. 1/2 1/6 1/3 1/4. இப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சு சம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். 2 6 3 4 இதோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 6 3 4. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12. எல்சிஎம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, இதுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க, அதுல கூட வர நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகுதான்னு பாருங்க. டிவைட் ஆகலைன்னா அதோட மல்டிபிள் எடுங்க. பெரிய நம்பரோட நெக்ஸ்ட் மல்டிபிள் எடுத்து பாருங்க. 6 2 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், 4 வந்து டிவைட் ஆகாது. அப்ப 6ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் எடுக்கிறீங்க 12. 12ல பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே எக்ஸாக்டா டிவைட் ஆகும். சரிங்களா? அப்ப இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த 12 தான் நமக்கான க்ளூ. 12ல 2 எவ்வளவு டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 12ல 2 எவ்வளவு டைம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ். அப்ப அதை எப்படி எழுதலாம்னா 6 divided by 12. 6 divided by 12. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 1/6. 12ல 6 எவ்வளவு டைம்ஸ்ன்னு பாருங்க, 2 டைம்ஸ் வரும். 2 divided by 12. அடுத்து பாத்தீங்கன்னா 12ல 3 எவ்வளவு டைம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ். 4/12 எழுதலாம். 12ல 4 எவ்வளவு டைம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ். 3/12 எழுதலாம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப இந்த பவரை வந்து அப்படியே ரூட்டா மாத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 power 6 ரூட் பாத்தீங்கன்னா 12 மாறிடும். 12th root of 3 square 12th root of 4 power 4 12th root of 5 cube. சரிங்களா? இப்ப ரூட் பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா மாறிடுச்சு. உள்ள இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா எது ஹையஸ்ட் நம்பரோ அதுதான் மிகப்பெரியன்னு சொல்லலாம். 2 power 6 2 power 6 வேல்யூ சொல்லுங்க. 2 power 6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64 3 square 9 4 power 4 பாத்தீங்கன்னா 256 5 cube பாத்தீங்கன்னா 125. அப்ப இதுல எது ஹையஸ்ட் நம்பர் மிகப்பெரிய எண் பாத்தீங்கன்னா 4 power 4 இல்லையா? கியூப் ரூட் ஆஃப் 4. கியூப் ரூட் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கு, மிகப்பெரிய நம்பரா இருக்கு. அப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. எல்சிஎம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, எல்சிஎம் கண்டுபிடிச்ச பிறகு பவர்ல அப்ளை பண்ண எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு இந்த இடத்துல எழுதி இருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா பவர்ல அப்ளை பண்ணா போதும். பட் 12ல பார்த்தீங்கன்னா 2 எவ்வளவு டைம்ஸ்னா 6 டைம் 2 power 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ல 6 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 3 ஸ்கொயர். அடுத்து பாத்தீங்கன்னா 12ல 4 பாத்தீங்கன்னா 12ல 3 பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் 4 power 4. அடுத்தது
12ல 4 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கியூப். இங்க என்ன பெரிய நம்பர், அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறானோ பெரிய நம்பர் மட்டும் கிடையாது, ஸ்மாலஸ்ட் நம்பர் ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் செட் பண்ணுவான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சேம் அதே டைப்ல தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்க, டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப சேம் இங்க பாருங்க, ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்கான், ரூட்டா எழுதுங்க. 4 பவர் 1/3, அடுத்தது 2 பவர் 1/2, 3 பவர் 1/6, 5 பவர் 1/4. சரிங்களா? அப்போ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 கிடைக்கும், பெரிய நம்பர் 6, மீதி வர 3, 2, 4 பார்த்தீங்கன்னா 12ஓட மல்டிபிளா இருக்கு, பார்த்தீங்கன்னா ஃபேக்டரா இருக்கு. 12ல 3 பார்த்தீங்கன்னா 4 டைம், 12ல 2 பார்த்தீங்கன்னா 6 டைம், 12ல 6 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வருது, 12ல 4 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வருது. சரிங்களா? அப்போ 4 பவர் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256, 2 பவர் 6 64, 3 ஸ்கொயர் 9, 5 கியூப் 125. சரிங்களா? இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா இறங்கு வரிசைன்னு கேட்டிருக்கான். அப்போ இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்ல இருந்து 256, 125, 64, 9, இதுதான் இறங்கு வரிசை. அப்போ இது 256. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4 கியூப் இல்லையா, 4 கியூப்னு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ல வருது, 5 பவர் 4, 4th ரூட் ஆஃப் 5. அடுத்தது 64 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரூட் 2ன்னு வருது. 9 பார்த்தீங்கன்னா எதுல வருது, 4th ரூட் ஆஃப் கடைசி நம்பர் 4th ரூட் ஆஃப் 5ன்னு வருது. ஆப்ஷன் நயன் பார்த்தீங்கன்னா 6th ரூட் ஆஃப் கியூப்னு வருது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்க, x equal to y power a, y equal to z power b, z equal to x power c ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? abc find the value of abc ன்னு கேட்டிருக்காங்க. abc ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா z equal to ரிவர்ஸ் ஆர்டர்ல சால்வ் பண்ணுங்க. x equal to y power a ன்னு சொல்லியிருக்காங்க, y is equal to z power b ன்னு சொல்லியிருக்காங்க, z is equal to x power c. அப்ப z ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த y ஓட வேல்யூல அப்ளை பண்ணும் போது z is equal to x power c whole power b ன்னு வருது. இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பவருக்கு மேல இன்னொரு பவர் வரும்போது ஃபுல்லா மல்டிப்ளை ஆகும், b c. y is equal to x power bc. இந்த இடத்துல x equal to கொடுத்துருக்காங்க, x equal to என்ன சொல்லியிருக்காங்க, y power a ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ y is equal to இந்த x-க்கு பதிலா y power a ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா y power a bc, y is equal to y power a bc ன்னு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு LHS equal to RHS பார்த்தீங்கன்னா பேஸ் ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம், பவரை ஈக்குவேட் பண்ணலாம். abc equal to என்னவா இருக்கு, 1 இருக்கு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம், ஒரு ரூட் வர மாதிரி ஒரு சம் தான். ரூட் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன், ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னா 2 பவர் 1/2ன்னு எழுதலாம். சேம் அதே தான் 9 பவர் x/2 ஈக்குவல் டு 9 பவர் 2 ஏற்கனவே இருக்கிறதுனால 2/3. அப்போ பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, x/2 ஈக்குவல் டு 2/3ன்னு வரும். therefore x equal to 4/3. ஆப்ஷன் பி. ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் சம், 3 பவர் எக்ஸ் ஆப்ஷன்ல இருந்து போலாம். 3 பவர் எக்ஸ் மைனஸ் 3 பவர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 18. இந்த மாதிரி வரும்போது ஆப்ஷன் அப்ளை பண்ணி சம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் பவர் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் பவர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எக்ஸோட வேல்யூ தான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலா எப்படி சால்வ் பண்ணுங்கிறது தெரியணும். எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் 3 இருக்கு. அப்போ இந்த 18 வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா 3ஆல டிவைட் பண்ண, 3 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பாருங்க, 6 டைம். மறுபடியும் 3 எடுத்தீங்கன்னா 2. அப்போ 3 ஸ்கொயர் இன்டூ 2 பிரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 18ஓட பிரைம் ஃபேக்டர் 3 ஸ்கொயர் இன்டூ 2ன்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் இன்டூ 2.
இந்த இடத்துல பாருங்க, இந்த 3 பவர் எக்ஸ் மைனஸ் 3 பவர் எக்ஸ் இதை எப்படி பிரிச்சு எழுதுறேன்னா 3 பவர் மைனஸ் 1 பிரிக்கிறேன். பிரிக்கும் போது இந்த இடத்துல யார் காமனா இருக்கா? 3 பவர் எக்ஸ் காமன். வெளியே எடுத்தீங்கன்னா 3 பவர் எக்ஸ் 1 வரும், மைனஸ் 3 பவர் minus 1 equal to 3 square into 2, 1 minus 1 by 3 எழுதலாம். 3 power x 3 square into 2 cross multiply பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3 power x into 3 minus 1 2 2 by 3 equal to 3 square into 2. அப்ப 2 cancel, 3 right hand side போகும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னா 3 power x equal to 3 power 3 மாறுது. therefore x equal to என்ன சொல்லலாம்? x equal to therefore x equal to என்ன சொல்லலாம்? 3. சரிங்களா? 3 ஸ்கொயர் இருக்கு, இந்த 3 மேல வரும்போது 3 கியூபா மாறுது. x equal to 3. next the value of root 8 power 2 by 3 கொடுத்திருக்காங்க. square root of 8 power 2 by 3. இப்போ ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா 8 எப்படி எழுதலாம்னா 2 கியூபா வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப 8க்கு பதிலா 2 கியூப், ரூட்னு வரனால நாம என்ன பண்ணலாம்? பை 2ன்னு யூஸ் பண்ணலாம். ஹோல் பவர் 2 by 3 உள்ள மல்டிப்ளை ஆகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? 2 power 3 by into 2 by 3. 2 cancel, 3 cancel, answer பாத்தீங்கன்னா 2. Next sum, 1 divided by 1 plus n minus m plus 1 divided by 1 plus a power m minus n equal to what ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, சம் பாருங்க. 1 divided by 1 plus இதை எப்படி எழுதலாம்னா அப்படியே பிரிச்சு எழுதுங்க. a power n into a power minus m plus 1 divided by 1 plus a power m into a power minus n. உங்களுக்கு தெரியும் சரிங்களா? a power minus n னா அது எப்படி எழுதலாம்? 1 divided by a power n எழுதிக்கலாம். 1 divided by 1 plus a power n divided by a power m plus 1 divided by 1 plus a power m into a power m divided by a power n cross multiply பண்ணும்போது a1 divided by a power m plus a power n whole divided by a power m கிடைக்கும். plus இதை cross multiply பண்ணிங்கன்னா 1 plus a power n plus a power m divided by a power n. இதோட reciprocal எடுக்கும்போது a power m divided by a power m plus a power n plus a power n divided by a power m plus a power n. பேஸ் ரெண்டும் பாருங்க சேமா இருக்கு, பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்ப a power m plus a power n divided by a power m plus a power n ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 1. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம், if 3 power x minus y is equal to 27 and 3 power x plus y is equal to 243, then the value of x. 3 power x minus y is equal to, அப்ப இந்த சம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா 3 பேஸ் பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க 3. அப்ப இந்த 27 எப்படி எழுதலாம்? 27 is equal to 3 ஓட பவரா எழுதுங்க 3 cube, 3 power 3. therefore பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, x minus y is equal to 3. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு x minus y is equal to 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 power x plus y
ஈக்குவல் டு 243. அப்போ 243 3யோட பவராக எழுதுங்க. இப்போ இது உங்களுக்கு தெரியலன்னா 3ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 8, 81, 27, 9 times 3 3s are 9. 1, 2, 3, 4, 5. 3 power 5 யூஸ் பண்ணலாம். 3 power 5. இதுல இருந்து x plus y is equal to 5 கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 எடுங்க. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு x கிடைச்சிருக்கு. x வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ x minus y is equal to 3 இருக்கு. x plus y is equal to 5 இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் x plus yலையும் மைனஸ் yலையும் வரும்போது ரைட் சைடு ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 8. 8/2 is equal to 4. எக்ஸோட வேல்யூ 4. y வேணும்னா y is equal to ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எடுங்க. ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. 2 divided by 2 is equal to என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1. நமக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. x equal to 4ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸும் கேன்சல். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2xன்னு கிடைக்கும். அந்த 2வை தான் நம்ம ட்ரிக்காக யூஸ் பண்ணி பார்த்தோன்னே எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும்போது ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ண எக்ஸ் வேல்யூ, மைனஸ் பண்ணிங்கன்னா ஒய் வேல்யூ. இதெல்லாம் கட் பண்ணிடுது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சம் 18 பவர் 3.5. 18 பவர் 3.5 டிவைடட் பை 27 பவர் 3.5 இன்டு 6 பவர் 3.5 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். கொஸ்டின் மார்க் எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. டிவைட் பண்ணும்போது 18 power 3.5 divided by 27. 27 power 3.5 into 6 power 3.5 is equal to 2x எழுதியாச்சு. இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த இடத்துல இந்த 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 is equal to 3 into 6. 3 into 6 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 27 எப்படி யூஸ் பண்ணுங்க? 27 is equal to 3 into 9 யூஸ் பண்ணுங்க. 3 into 9 யூஸ் பண்ணீங்கன்னா 18 3 into 6 whole power 3.5. 27 பார்த்தீங்கன்னா 3 into 9 power 3.5 into 6 power 3.5 is equal to 2 பவர் எக்ஸ். இதில் பவரை உள்ள யூஸ் பண்ணீங்கன்னா கட் பண்ணிக்கடா மாறிடுச்சு. இருக்கு. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். 18 பவர் 3.5 டிவைடட் பை 27 பவர் 3.5 into 6 power 3.5 is equal to 2 power x. இப்போ 18 பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம்னா 18க்கு பதிலாக நம்ம 2 into 9 யூஸ் பண்ணலாம். 27 பார்த்தீங்கன்னா 3 into 9 யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல காமனாக பார்த்தீங்கன்னா 9 9 கேன்சல் ஆகும். அப்போ எந்த நம்பர் காமனாக வருதோ அதை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2 into 9. அப்போ இது பவர் எப்படி எழுதலாம்? 2 power 3.5 3 power 3.5 divided by 27 பார்த்தீங்கன்னா 3 into 9 இல்லையா? அப்போ 3 power 3.5 9 power 3.5 into 6 power 3.5 is equal to 2 power x. இப்போ இதில் 9 9 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 power 3.5 divided by 3 power 3.5 into இந்த இடத்துல இன்னொரு க்ளூ என்னன்னா 6 பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னா இந்த இடத்துல 3 கீழே டிவைட்ல இருக்கு. அப்போ 2 into
3 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்போ 2 பவர் 3.5 இன்டூ 3 பவர் 3.5 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ்ன்னு கிடைக்குது. 3 கேன்சல். 2 பவர் 3.5 இன்டூ 2 பவர் 3.5 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, பவர் ஆட் பண்ணிக்கலாம். 2 பவர் 7 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 7. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அடுத்த 10 கொஸ்டின்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.